வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் இந்த டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. அது எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டாக்கா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் பார்த்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் பெரும்பாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் பாலிசிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இண்டிவிஜுவலாக பாலிசியும் வச்சுப்பாங்க. ஒரு சிலர் வந்து கார்ப்பரேட் பாலிசியும் யூஸ் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் பாலிசியும் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி கார்ப்பரேட் பாலிசி கூட இண்டிவிஜுவல் பாலிசி வைக்கிறவங்க டாப் அப் பாலிசி மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா பேஸ் பாலிசி வந்து ப்ரீமியம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 30,000 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்சத்துக்கு. இதில் டாப் அப் பாலிசியில் 3,000 தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10ல் 1 மடங்கு தான் ப்ரீமியம் கட்ட போகிறீங்க. ஸோ அதெல்லாம் டாப் அப் பாலிசி போங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 99% பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய சர்ஜரி வருது, ஒரு ஆக்சிடெண்ட்டு, இல்லை வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, அந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்லாம் வருதுன்னா அதெல்லாம் 30 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி ஆகும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் இப்போவே வந்து 30 லட்சத்தை தாண்டுது. நானே போன வருஷம் ஜூன் 2024 கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்கு மேலே என்னோடய கிளைண்ட்டுக்கே கிளைம் வந்தது. நான் பல முறை சொன்னேன், 3 லட்சம் தான் வச்சுருந்தாங்க. பல முறை சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேன்சர் வரத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் 25 லேக் வந்து இந்த டாப் அப் பாலிசி எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சரிங்களா? இப்போது நம்ம பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3 லட்சம் 5 லட்சம் இதுக்கே இதை 10 வருஷம் கட்டுறேன் 5 வருஷம் கட்டுறேன், இதுவே வந்து ஒன்றும் எனக்கு யூஸே இல்லை, வேஸ்ட்டாக போகுது ப்ரீமியம் தான் சொல்லுவாங்க. யாருக்கு எப்போ எது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நடந்துட்டால் நம்ம தாங்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி பாலிசிலாம். நடக்காத வரைக்கும் சந்தோஷம் தானே, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இன்னொன்று, மெயின் பாலிசி ஒரு 10 லட்சம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுங்களேன், டாப் அப் பாலிசி ஒரு 50 லட்சமோ இல்லை 1 கோடி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்னொன்று 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் சர்ஜரியே 30 லட்சம் 40 லட்சம் வந்துடும். இப்போ 13 லட்சம் 12 லட்சம்லாம் வருது. இப்போ இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 கோடியே பத்தாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐயும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஐஆர்ஏயும் இருக்கிறா போல் ஹாஸ்பிட்டலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ரெகுலேட்டரும் கிடையாது. அதனால் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 100% கிளைம் கொடுக்கணும்னு கொடுத்தாலும் அவங்க ஏதாச்சும் ஒன்று பில்லை போட்டு 20,000 30,000 எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நான்லாம் வந்து வாரத்துக்கு 1-2 கிளைம் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ இருந்தாலும் வேறு வழி, பாலிசி வச்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம 20 லட்சம் 30 லட்சம் போய் செலவு பண்ண முடியாதுல்ல. போனால் போதுன்னு ஒரு 20,000 30,000 கொடுக்க தப்பு இல்லை. இப்போ மெயினாக வந்து டாப் அப் பாலிசியில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேஸ் பாலிசி நீங்கள் 1 கோடி 50 லட்சம் வச்சவங்களாம் இருக்காங்க. நிறைய கிளைண்ட்டுக்கெலாம் 1 கோடி நிறைய கொடுக்குறோம். அது கொடுக்கறதுக்கு காரணமும் இருக்குது. பணம் இருக்கிறவங்க அப்படி எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு 5 லட்சம் பேஸ் பாலிசி, ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கு வந்து 3,000 4,000 கொடுத்தாலே 1 கோடி ரூபாய் கவரேஜ் கிடைக்குது. இது வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு செகண்ட் லேயர் பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் கூட உங்கள் மெயின் பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாப் அப் பாலிசி இருக்குது அப்படின்ற ஒரு மன நிம்மதியை உங்களுக்கு வந்து இருக்கிற நோயும் குணப்படுத்தும். அதானே பெரும்பாலும் வந்து ஹாஸ்பிட்டல் போனாலே ஐயோ பில் எவ்வளோ வருமோ, யார்கிட்ட போய் கேட்குறது, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்குள்ள நோயோட தாக்கமும் அதிகமாகும். உண்மை தானே? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டாப் அப் பாலிசிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் சர்ப்ளஸ் டாப் அப் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி சிம்பிளாக பார்த்துருவோம். டீட்டெயிலாக வேணும், அந்த பாலிசியாக எடுக்கணும்னா நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஃபோனில் கூட பேசுவோம். இப்போலாம் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடுறோம். நம்ம லைஃப் இன்சூரன்ஸாக ஆன்லைனில் பண்ணுறோம். எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து 2 டைப் பாலிசி இருக்குது. ஒன்று சில்வர் பிளான், ஒன்று கோல்டு பிளான். கோல்டு தான் வந்து நம்ம சொல்கிறது. சில்வர் பெருசாக யூஸாக இருக்காது, அது யூஸ்லெஸ் தான். அது நான் அடுத்தது பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இதில் 1 இயர் 2 இயர் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு மொத்தமாக ப்ரீமியம் கட்டலாம். நீங்கள் 2 இயர்ஸ் கட்டக்குள்ள ஒரு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அந்த மாதிரி வந்து மோட் ஆப்ஷனும் இருக்குது, இஎம்ஐயில் பே பண்ணுற மாதிரி. ஆனால் கிளைம் வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற ப்ரீமியம் தான் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. டாப் அப் பாலிசி இல்லை, எந்த பாலிசியில் நீங்கள் இஎம்ஐ போனாலும் அப்படி தான்.
ரூ. 1,00,000 கிளைம் வருது, நீங்கள் இன்னும் வந்து ஒரு 20,000 பில் இது இஎம்ஐ கட்டாமல் இருக்கீங்கன்னா அதை லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இது பெரும்பாலும் நிறைய பேர் தெரியறதில்ல. ஐயோ சொல்லாம விட்டிங்களே அப்படிலாம் வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க. இப்போ சில்வர் பிளானில் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட்டு ரூ. 4,000 தான் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் கோல்டு பிளானில் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் என்னவோ அதை கொடுப்பாங்க. ஸோ கோல்டு தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு. சரிங்களா? இன்னொன்று சில்வர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைஸ்டு 30 நாளும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு 60 நாள் தான் கிடைக்கும். இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கேன் பண்ணியிருப்போம், டயக்னோஸ்லாம் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு இப்போ 30,000 40,000 80,000லாம் வருது. அதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைஸ்டில் பண்ணலாம். ஆனால் கோல்டில் பார்த்திங்கன்னா அது 60 இருக்கும், சில்வரில் 30 இருக்கும். போஸ்ட்டுன்றது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ போவோம், மெடிசன் சாப்பிடுவோம். அது சில்வரில் 60 நாளும், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு வந்து கோல்டில் 90 நாளாக இருக்கும். இப்போ ரூம் ரெண்ட்டும் வந்து ஏசி ரூம் கொடுக்குறாங்க, இந்த ஃப்ரீ போஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது சில்வரோட. சரிங்களா? அதுக்கு தான் சில்வர் வேண்டாம் கோல்டுன்னு சொல்கிறோம். இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரி, இந்த ஓரல் ஹீமோதெரப்பி, ஸ்டிமுலேஷன் போன்ற இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து லிமிட் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான் பேஸ் பாலிசி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க சொல்கிறது காரணம் அதுதான். மினிமம் ஒரு 25 ஆச்சும் வச்சுக்கங்க பேஸ் பாலிசின்னு சொல்கிறதுக்கு இந்த லிமிட் வச்சுருக்காங்க, அதுதான். சரிங்களா? டெலிவரி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50,000 வரைக்கும் கிடைக்கும். ஏர் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 10% வரைக்கும் கிடைக்குது. வெயிட்டிங் பீரியடு இந்த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரில் 36 மந்த்து, கோல்டில் 12 மந்த்து. ஸ்பெசிஃபிக் டிசீஸும் அந்த மாதிரி தான். ஸ்பெசிஃபிக் டிசீஸ்னால் இஎன்டி ப்ராப்ளம், கேட்ராக்டு, கிட்னி ஸ்டோன், கேல்பிளாஸ் ஸ்டோனு, யூட்ரஸ் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு, போன் சம்மந்தமாக சர்ஜரி, சிஸ்டர் உள்ள வெளியில் வந்து இந்த கட்டிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 மந்த்து. மற்ற பேஸ் பாலிசிலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் கோல்டில் போனீங்கன்னா 12 மந்த்து தான் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் எல்லா பாலிசியும் இருக்க மாதிரி 12 மந்த்து தான். ஓகேங்களா? கிளைம் இருந்தாலும் எனக்கு கவலைப்பட லைஃப் டைம் வந்து ரினியூவல் கொடுப்பாங்க, நம்ம அதை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ சூப்பர் டாப்அப் வந்து வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேமிலிக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட எவ்வளோ பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம், மன நிம்மதி இருக்கிறதால. இன்னும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற பாலிசி இருக்குது, அந்த கவலையை மறந்து இருக்கலாம். சரிங்களா? நிம்மதியாக வாழணும்னா இந்த மாதிரி ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கங்க. 3000 4000 பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பாலிசி எடுக்கணும், மற்ற எதனா சர்வீஸ் வேணாலும் என் நம்பர் கூப்பிடுங்க, எந்த தயக்கமும் வேண்டாம். சரிங்களா? நன்றி.